என்னை சர்வ சாதாரணமானான் என்று நீ நினைக்க வேண்டாம். நான் முத்து வீரன். உன்னிடத்திலே நான் எக்கச்சக்கம் பேச விரும்பவில்லை. உன் குடிசையிலே ஓரமாக ஒரு இடம் கூட எனக்கு போதும். அப்படியா? நீ மட்டும் குடிசைக்குள்ளே இருந்து மலையில் நினையாமல் இருக்க வேண்டும். நான் மலையில் நினைஞ்சு வேஜாரப்பட வேண்டுமா? ஏண்டா டேய் தம்பி, அம்மா சமாச்சாரம் தெரியாத நடத்திக்கிட்டு இருக்கிற. அம்மா என்ன பண்ணா? ஏய், உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இவங்க நிழல கூட நெருங்க கூடாதுன்னு சொல்றீங்கிறாரு. அவர் உன்னை போவானான்னு தானே சொன்னாங்க. நீ ஏடா வந்து குடிசைக்குள்ள இடம் கேக்குற? அப்படியா? குடிசைக்குள் எனக்கு இடம் இல்லை. குடிசைக்குள்ள இடம் இல்ல, வேணா பாவமா இருக்குது. அந்த தாவாரத்துல ஒளிஞ்சு நின்னுக்க. தாவாரத்துல மட்டும் நின்னுக்க. தாவாரத்துல நின்னுக்கலாம்ல? தலையை மட்டும் விட்டுக்க. தலையை மட்டும் தான் விடுறேன்னா என்ன விடுறேன்னு தெரியும். ஓடு! கண்ணியை கண்டவுடன் காதலும் அதிகமாகி உன்னனை சேர்வேன் என்று உறைவட்டான் துறைய முத்து வீரன். உன்னனை சேரவிட்டால் நானும் மானோ என்னே. ஏண்டா மானே, தேனே திரவியமே தகைக்காத சங்கரும். இவன் யாரு? ஏம்மா பாரு, அவன் எங்க பிறந்து? டேய், கண்களை கண்டவுடனே ஆயிரம் நாவுகள் படைத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாத அளவு கொண்ட இப்பேர்வட்ட பெண்ணா. இவள் கண்களை பார்க்கும் பொழுதே துள்ளி விளையாடுகின்ற மீன் போல் இருக்கிறது. இவள் புருவத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் தேன் நிலவு போல் இருக்கிறது. இவள் இதழை கண்டவுடனே திராட்சை போல் இருக்கிறது. இப்பேர்வட்ட அழகு கொண்ட பெண்ணே, உனக்கு இருக்கிற திராட்சையா இல்ல பாப்பாளுக்கு இருக்கிற திராட்சையா? மானே, கண்ணே, அடியே, சரி அடி கூடி அழைத்தாலும் சுகந்தாண்டி பெண்ணே. அப்படி கண்ண சரியாக கேட்டு விட்டாய் பெண்ணே. நீ சின்னாமன் தானா இல்ல வேற ஆளா? நான் சின்ன மகன் அல்ல. நான் பிறந்தது ஒரு இடம், நான் வளர்ந்தது ஒரு இடம். நான் அப்பயே நினைச்சமா, இவன் சின்ன மோசாயிலும் இல்ல, அந்த செல்லி மோசாயிலும் இல்ல. இந்த பையன் அழகா இருக்கிறான். அவன் மெட்டாலா குரங்க பார்த்தா அவனை பார்க்க வேண்டியதில்லை சின்னான. பெண்ணே, காசி மன்னனுக்கு சில ஆண்டு காலமாக புத்திர சந்தானம் இல்லாமல் வடிக்கு ஒன்னானவட்ட கைலங்கிரிநாதனை தவம் புரியும் பொழுது சிவபெருமான் வரம் கொடுக்க, அதே தருணத்திலே நான் பாலனாக ஜனித்தவன் இந்த முத்து வீரன். அப்ப பிறந்தது நான் பிறந்தது ஒரு நாடாளக்கூடிய மன்னன் காசிராஜனுக்கு. அத்தருணத்திலே ஜோசியனுடைய சூதினால நான் வந்தடைந்தேன் கானகம். கானகத்திற்கு வந்து என்னை குழந்தையாக எடுத்து வளர்த்து எனக்கு பால் கொடுத்து வளர்த்தியவர் இந்த மாதாரி சின்னார். அப்ப ஏமா உனக்கு நல்லா தாமா கிடைச்சிருக்குது.
நான் பிறந்தது ராஜவம்சம், ஆ, நான் வளர்ந்தது சின்னான் வீட்டிலே. இதற்கு மேல் உனக்கு தேவையா ஜாதி குலம் தேண்டு? போதும் சாமி போடு. போடு. நான் அப்பொழுதே சொன்னேன். சரி, உன்னிடத்தில் நொடிக்கு முறை சொல்லும் பொழுதெல்லாம் அடியே கண்ணே, உன்னை பார்ப்பது எல்லாம் எனக்கு ஏற்றுமல் போல் தெரிகிறது என்று ஒரு வார்த்தை சொன்னேன். சரி, நீ புரியாமல் இருந்து விட்டாய். கண்ணே, இந்த நேரத்திலே இதற்கு மேலும் சரி என்னால் தாமதம் இருக்க முடியாது. சரி, உன்னை இவ்விடத்திலே சேர்ந்து விடுகிறேன். ஐயோ நாளைக்கு ஒரு பொழுதும் தாங்காதுங்களா? இன்னைக்கு ஏங்க இப்ப அதிகமா இருக்குதுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, சரி உங்க வீட்டுல எத்தனை 5000 படைவட்டாலும் இருந்தாலும் சரி, சரி உன்னை இதே குடிசையில சேர்றேன். ஆ, நாளைக்கு உனக்கு கடைசி நாள். சரி, ஆமா, நாளைக்கு வந்து ஆ, கடைசியா தரணும். ஆ, பெண்ணே, ஆ. நாளை உன்னுடைய தாய் தந்தையெல்லாம் வந்து சரி உனக்கு சடங்கு செய்வதற்காக அழைத்து செல்லுவார். அத்தருணத்திலே சரி நானும் உன்னிடத்தில் வர வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? எப்படி? நீ எங்கு இருப்பாய், எந்த இடத்தில் இருப்பாய், அதை என்பது என் தந்தையார் உங்களுடைய வீட்டுக்கு சாதம் வாங்குவதற்கு வருவார். சோறு வாங்க வருவான்ல சின்ன. ஆமா, அப்போ கடுதாசி எழுதி ஐயாவுக்கு போட்டி போட்டுரு. கடுதாசியாக எழுதி என் தந்தையாருடைய அந்த கூடையில இட்டு சரி நீ அனுப்பி வச்சனா சரி அக்கணமே வந்து ஒன்ன தூக்கிட்டு போறவன் நான். அப்படியா? இப்ப வந்து ஐயா இப்படி சேர்ந்துதான் அம்மா ரொம்ப இதா தீட்டுப்பட்ட மாதிரி இருக்குதுங்க. அம்மா தீட்டுப்பட்டா என்ன, எதுப்பட்டா எனக்கு என்ன, எதுக்கு கவலைப்பட்டவனா இல்ல. பாவங்க. அதாவது குடிசைக்கு வச்சு 30 நாள் முடிஞ்சிருச்சு, 31வது நாள் மறுபடியும் அதே வேலை ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பொறுத்துக்குள்ள 2-3 நாளைக்கு துணி இருக்குது. என்னடி வேலை? ஐயா சொல் தாங்கலாம் மாட்டாரு. ஏதோ வச்சு துணி வச்சு கூட தொடச்சிக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணுங்கம்மா. பாய் எடுத்து ஏங்க இது குடிசைங்க. ஏங்க கோமணத்தை அவருங்க. ஐயோ ஏங்க கோமணத்தை அவருங்க.